அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிஷாமா ஆட்டு பண்ணை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 8000 ரூபாய் பணம் கட்டிட்டா 8000 ரூபாய் பணம் கட்டினாக்கா அதுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோ எடையுள்ள ஆடுகளை வந்து கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரெசிப்ட் போட்டே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேரும் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பி யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சேனல்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஆடு வந்து சூப்பராக வந்திருக்கு, போட்ட காசுக்கு டபுளாகவே கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் வந்து டெலிவரியில் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதாவது பக்ரீத் பெருநாளுக்காக வந்து குர்பானி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அவங்களால டெலிவரி பண்ண முடியல அப்படின்னாலும் அந்தந்த ஊருக்கு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் நியர்பை இருக்கிற ஏரியாவில் எங்கேயாவது வந்து கூடாரம் மாதிரி போட்டு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆடுகளை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வந்து ஆயிஷாமா ஆட்டு பண்ணை வந்து தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.